ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் வச்சதுமே கரையக்கூடிய நல்ல டேஸ்டியான கேரமல் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பேன் எடுத்து அதில் 2 கப்பு பால் ஊற்றிக்கலாம். 1/4 கப்பு கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கேன். 1/4 கப்புக்கும் குறைவாட்டு சீனி போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரெண்டு முட்டையோட மஞ்சள் கரு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா தான் அடுப்பில் வைக்கணும். ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். இனி அடுப்பில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கோம், அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் 2-3 புட்டிங் ரெசிபி போட்டிருக்கேன். புட்டிங்க்குன்னு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. திக்காக ஆரம்பிச்சிட்டே இருக்குது, இன்னும் கூட திக்காகணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கேரமல் புட்டிங்னால நான் எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அதில் கேரமல் ரெடி பண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதிலையே ஊற்றிடலாம். கேரமல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம், அதனால தான் நான் இதில் காட்டலை. இது கேரமல் புட்டிங்னால ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்கில் 1/4 கப்புக்கும் குறைவாட்டு சீனி போட்டிருக்கேன். இதை அப்படியே ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு, நல்ல செட் ஆயாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சைட்லாம் இலகி தான் இருக்குது. இப்போ டிமோல்டு பண்ணிடலாம். கேரமெல்லாம் மெல்ட் ஆகி நல்ல சூப்பராட்டு வந்துட்டு கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயாச்சு. நல்ல சாஃப்டான புட்டிங், இது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.